மறுபடியுமாக ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எனக்கு ஒரு நண்பர் உண்டு. அவருக்கு ஒரு விசேஷித்த குணம் உண்டு. எங்க போனாலும் சண்டை போடுவார். ஆலயத்துக்கு போனால் சண்டை போடுவார், மனைவியிடத்தில் போனால் சண்டை போடுவார், நண்பர்கள் என்று சண்டை போடுவார். ஒரு நாள் அவரை சந்திக்கும் போது நான் சொன்னேன், ஐயா, இப்படி சண்டை போடுகிறீர்களே, உங்களுக்கு என்று ஒரு 4 பேர் இருக்க வேண்டாமா என்று. ஏன் தெரியுமா? அந்த 4 நண்பர்கள் கூட கிடையாது. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு 4 பேர். நம்ம கடைசி காலத்துல புதைக்கும் பொழுது எத்தனை பேர் தூக்குவாங்க? 4 பேர் இல்லையா? சில சமயத்துல இந்த 4 பேரை 4 கோணத்துல நாம் பேசுவோம். அவங்க கூட்டம் வச்சாங்க, மொத்தமே 4 பேர். அப்ப என்னத்தான் அற்பமாக எண்ணுகிறது. சிலர் சொல்லுவாங்க, அந்த தலைவர் யார்த்தையும் பேச மாட்டார், அவருக்குன்னு ஒரு 4 பேர் இருக்காங்க, நெருங்கிய வட்டம். இது ஒரு மேன்மையான ஒரு காரியம். இந்த 4 பேர் என்கிற அந்த தலைப்பிலே நான் வேதாமத்தை மனதிலே அப்படி சிந்தித்த போது ஏராள குறிப்புகள் வருகிறது. ஆனா 3 குறிப்பு சொல்றேன். முதல் குறிப்பு என்ன? தானியேல் 3ஆம் அதிகாரம் எடுங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம். தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். அந்த 3ஆம் அதிகாரத்துல 25 ஒருவர் வாசிக்கலாம். அதற்கு ராஜா, இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதம் இல்லை. 4ஆம் ஆடின் சாயல் தேவபுத்திரனுக்கு என்ன இருக்கிறது? அப்போ தானியேல் 3ஆம் அதிகாரத்துல 25ல 4 பேர். எங்கே 4 பேர்? அக்னியிலே, சூளையிலே 4 பேர் உலாவுகிறார். 3 பேர் யார்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, யூத வாலிபர்கள். 4வது யார்? அவர் தேவபுத்திரன். சொல்ல வேண்டும் என்றால் தேவகுமாரன் என்று கூட சொல்லலாம். அப்போ இந்த 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. உபத்திரத்தில் அல்ல அக்னியிலே போடப்படுகிறார்கள். அந்த அக்னியானது 7 மடங்கு அதிகரிக்கப்படுகிறது. அங்கே நேபுகாத்நேச்சர் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் ராஜா. இவன் குணம் என்ன தெரியுமா? நினைச்சவனை உயிரோடு வைப்பான், நினைச்சவங்களை கொல்லுவான். எடுங்க அங்கே தானியேல் 5ஆம் அதிகாரத்தை 19 பாருங்கள். தமக்கு சித்தமானவனை உயிரோடு வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார், அவர் தமக்கு சித்தமானதை கொண்டு போடுவார். அப்போ இந்த சாம்ராஜ்யத்தின் ராஜா எதை என்றானோ அதை செய்வார். ஒரு பெரிய சிலையை உருவாக்கினார், அதை வணங்க கட்டளையிடுகிறார். எல்லாரும் வணங்குகிறார்கள். 3 பேர் வணங்கல, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. எனக்கு ஒரு கேள்வி, இந்த 3 பேர் தானே இருந்தார்கள், தானியேல் எங்கே போனார்? அது இன்னைக்கு மறைபொருள். ஆனா 3 பேரும் அழைத்து வரப்படுகிறார்கள். சொல்லப்படுகிற செய்தி என இவர்கள் வணங்கவில்லை. ராஜாவுக்கு கோபம் வந்தது. அக்கினியை 7 முறை கூட்டுங்கள், நான் இன்னிசை கருவிகள் அங்கே மீட்கும் பொழுது நீங்கள் வணங்க வேண்டும், இல்லை என்றால் உள்ளே போடுவேன். உடனே அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். 18 பாருங்கள். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதே. இந்த 2 வசனத்துல 2 குறிப்பு வருது. அவர் எங்களை விடுவிப்பார். அடுத்த வசனம், விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் கர்த்தரை தான் சேவிப்போமே தவிர யாரையும் சேவிக்க மாட்டோம். உடனே அக்னியிலே போடுகிறார்கள். இவர்களை தூக்கி கொண்டு போடுகிறவர்கள் இறந்து போனார்கள். இவர்கள் அங்கே அக்னியிலே விடுதலையாய் உலாவுகிறார். அவர்களோடு யார் உலாவுகிறார்?
தெய்வம் உலாவுகிறார். எனக்கு இன்னைக்கு யோசிச்சு பார்த்தேன், இந்த சாத்ரா மேஷக் ஆபேத்நேகோவுக்கு அவர் உலாவுகிறது தெரியுமா? தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனா ராஜாவுக்கு தெரிந்தது. நம்மோடு ஆண்டவர் இருக்கிறது நமக்கு தெரியாது, நம்மோடு இருக்கிறது மற்றவர்களுக்கு தெரியும். உடனே ராஜா சொல்லுகிறார், 4 பேர் அல்லவா வெளியே கொண்டு வர சொன்னா, அவங்க முடி, அவங்க வஸ்திரம் ஒன்றிலும் நெருப்பின் வாசனை இல்லை. உடனே ராஜா சொல்லுகிறார், இவர்கள் தேவன்தான், மெய்யான தேவன். இந்த 3ஆம் அதிகாரத்தில் 4 பேர், 4 பேரிலே 3 பேர் மனிதர்கள், ஒருவர் யார் தெரியுமா? தெய்வம். அருமையானவர்களே, உபத்திரத்திலே நாம் ஸ்டாண்ட் பண்ண, உறுதியாய் நிற்க வேண்டும். அநேகர் உபத்திரம் வரும்போது பின்வாங்கி போகிறார்கள். முதல் நூற்றாண்டு திருச்சபைக்கும் இக்கால திருச்சபைக்கு என்ன வித்தியாசம்? முதல் நூற்றாண்டு திருச்சபையிலே அவர்கள் உறுதியாய் நின்றார்கள். இப்ப உறுதி கிடையவே கிடையாது. உறுதி இல்லாத தன்மையை எங்கே பார்க்கிறோம்? சபை தேர்தல் சமயத்திலே பார்க்கிறோம். எல்லாரையும் ஆட்டி படைக்கிறது. ஆண்டவருக்கென்று உறுதியாய் இருந்த சாத்ரா மேஷாக். அருமையானவர்களே, இந்த பகுதியை நான் சிந்தித்த போது ஒன்றை புரிந்து கொண்டேன். நாம் உபத்திரப்படும் பொழுது நம்மோடு ஆண்டவர் இருக்கிறார். நாம் உபத்திரப்படும் போது நம்மோடு அவர் ஜீவிக்கிறார். இதை மறந்துவிடக்கூடாது. சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் உன் வலது பக்கத்தின் நிழலாயிருக்கிறார். நான் வெயிலில் நடந்தால் வலது பக்கத்தில் ஒரு நிழல் நடக்கும். நான் நின்றால் அது நிற்கும், நான் நடந்தால் அது நடக்கும். அதுக்கு பேர் வலது பக்கத்தின் நிழல். நம்மையும் நிழலையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதே போல நம்மையும் ஆண்டவரையும் பிரிக்கவே முடியாது. அவர் நம்முடைய உபத்திரங்களில் நம்மோடு கூட இருக்கிறார். உபத்திரம் ஏன் வருது? உபத்திரம் பல கோணத்தில் வருது. எதிர்ப்புல வருது, வியாதியில வருது, இழப்பில் வருது, நிந்தையில வருது, பழிகளிலே வருது. இப்படி பல ரூபங்களில் உபத்திரங்கள் வருகிறது. இன்றைய நாட்களிலே அநேக செய்தியாளர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் உங்கள் உபத்திரமே வராது. இதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ஏனென்றால் நம் ஆண்டவர் 2 வார்த்தை, ஒரு வாக்கியத்தை சொன்னார், பவுல் இன்னொரு வாக்கியம் சொன்னார். உங்களுக்கு உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பவுல் சொல்கிறார், தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறவர்கள் யாவரும் துன்பப்படுவார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மனது வந்தாலே நம்மை அங்கே உபத்திரம் வரும். நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திர பாடுகள் ஏன் வருகிறது? நம்முடைய பாவத்தினாலும் உபத்திரங்கள் வரலாம். தாவீது பாவம் செய்தான், தெய்வமாகிய கர்த்தர் அவனுக்கு பிறந்த பிள்ளையை அடித்தார், வசனம் சொல்கிறது. அதே சமயத்தில் நம்முடைய தவறுகளினாலும் உபத்திரங்கள் வருகிறது. நம்முடைய தவறு. எங்க வீட்டுக்கு ஒரு அம்மா வருவாங்க, வயசான அம்மா. எங்க அம்மாட்ட ஜெபம் பண்ண வருவாங்க. இது அம்மா டிபார்ட்மெண்ட்னு நான் ஒதுங்கிடுவேன். அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஐயா, அம்மாட்ட சொல்லுவாங்க, பையனுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல பெண் வேணும். அம்மாட்ட ஜெபம் பண்ணிட்டு என்கிட்ட வந்தாங்க, ஐயா என் மகனுக்கு ஒரு மகன் இருக்கிறான், மருமகள் வேண்டும், நீங்க பார்த்து கொடுங்கன்னார். நான் முத பைபிளை எடுக்கும்போது எடுத்த முடிவு என்ன தெரியுமா? இந்த பெண் பார்க்கிற மாப்பிள்ளை பார்க்கிற விஷயத்தை நான் பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? அதுக்கு ஜெபிப்பேன், நான் பண்ண மாட்டேன். எவ்வளவு தேவ சித்தத்தின்படி கல்யாணம் நடந்தாலும் அங்கே சண்டை உண்டு, சண்டை சச்சரவு உண்டு. ஆகவே நான் சொல்ல ஜெபிக்கிறேன். திடீர்னு ஒரு எண்ணம் வந்துச்சு, அம்மா எப்படிப்பட்ட மருமகள் வேணும்னு. அவர் சொன்னாங்க, சுண்டுனா ரத்தம் வரணும், அப்படா குஷ்டரோகி தான் பார்க்கணும். துண்டுனா ரத்தம் வரணும். மருமகள் எப்படி இருக்கணும்? கிளி போல இருக்கணும். சரிம்மா, நான் ஜெபம் பண்றேன். கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாண கார்டு கொண்டு வந்தாங்க. எப்படிமான? ஐயா சுண்டுனா ரத்தம், அவ்வளவு நேரம் கிளி போல அழகுனா. நானும் ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். நான் இந்த கல்யாண காட்சிகளுக்கு அதிகமாக போகிறது கிடையாது. ஏன் தெரியுமா? இந்த கல்யாண காட்சிகளில் ஒரு பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா?
மாப்பிள்ளை பொண்ணை பற்றி தலையும் தெரியாது காலும் தெரியாது, அவங்க நல்லவர் வல்லவர்னு பொய் சொல்லணும். அதனால நான் சொல்றதே கிடையாது. கல்யாணம் முடியும் போது போவேன். அவங்க 3 மாசம் கழிச்சு அந்த அம்மா ஓன்னு அழுதுட்டு வருது. ஏமா அழுதுன்னு கேட்டேன். என் மருமகன் பாடாப்படுத்துறான். நான் சொன்னேன், நீ கேட்டது கிளி. கிளி என்ன செய்யும்? கொத்தும். அது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இனிதான் பழத்தை கொத்துறது போல உடைய கொத்துவோமான்னு. என்னையா இப்படி சொல்ல? ஏன் தெரியுமா? இதெல்லாம் நம்முடைய தவறுகள், நம்முடைய ராங் டிசிஷன், ராங் செலக்ஷன். சில சமயத்தில் மனிதர்கள் வழியாகவும் உபத்திரங்கள் வரும். பொறாமை, நம்மளை குறித்து எரிச்சல், அதனாலேயும் நமக்கு பிரச்சனை வரும். சில இயற்கை விதிகளை மீறினாலும் பாடுகள் உபத்திரம் வரும். சாப்பிட வேண்டிய காலத்தில் சாப்பிடாமல் இருந்தால், ஓவரா சாப்பிட்டாலும் என்ன வரும்? வியாதி வரும் இல்லையா? ஆனால வாழ்க்கையில இயற்கை விதியை மீறினாலும் அங்கே வரும். சிலருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தன் மகிமைக்காக கூட வியாதி கொடுக்கலாம். அதுக்கு வசனம் இருக்கு. ஆனால நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தர எந்த ரூபத்திலே வந்தாலும் நாம் உறுதியா இருக்க. என் வாழ்க்கையில 4 முறை மரண விளிம்பு வர போனேன். 4 முறையும் விளிம்பு வரை போன என்னை ஆண்டவர் காப்பாற்றினார். என் பக்தி அல்ல, என் பரிசுத்தம் அல்ல, ஆண்டவர் போட்ட பிச்சை. இன்னும் நான் ஊழியம் செய்யணும். அப்போ இந்த தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே சாத்ரா மேஷாக் ஆபேத்நேகோ இந்த வாழ்க்கையில நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்ன தெரியுமா? நாம் என்ன உபத்திரப்பட்டாலும், நீ தெய்வ பிள்ளையாய் இருந்தால், தெய்வத்தை நேசித்தால், தெய்வத்துக்கென்று வாழ்ந்தால், தெய்வத்துக்கென்று உழைத்தால், தேவ பயத்தோடு நீ ஜீவித்தால், உன் உபத்திரங்களிலே உன்னை கண்டு பரியாசம் பண்ணுகிற தேவன் அல்ல, உன்னை நேசிப்பான், உனக்கு ஆறுதல் கொடுப்பான், ஏற்ற காலம் வரும்போது விடுதலை தருவார். பாருங்க, வெளியே வரும்போது எத்தனை பேர் வந்தாங்க? 3, 4 அல்ல. எத்தனை பேர்? 3. இப்பதான் சில கொஞ்சம் தூங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. எனக்கு ஒரு ஆச்சரியம், இவ்வளவு முரட்டு சத்தத்தில் தூங்குறீங்கன்னா கர்த்தர் இவ்வளவு அதிசயத்தான் செய்திருக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் தன் பிரியமானவனுக்கு என்ன செய்கிறார்? சிலருக்கு வீட்டில் தூங்க மாட்டாங்க, சர்ச்சில் வந்து போதகர் பிரசவம் பண்ண ஆரம்பிச்சா எங்களை போலவங்க பிறந்தோட தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அருமையானே, போட்டது 3 பேர், உள்ளே இருந்தது 4 பேர், வெளியே வந்தது யாரு? 3 பேர். என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்மோடு ஆசீர்வாதம். 77 நினைக்கிறேன், இந்த செங்கல்பட்டு பகுதியில் அப்படியே கிராம ஊழியர் செய்தி. ஒரு சூட்கேஸை வச்சிருப்பேன், ஊர் ஊரா போய் பிரசவம் பண்ணி சர்ச்சில் படுத்து அப்படி செய்வேன். வாலஜபாத்துன்னு ஒரு கிராமத்துக்கு போனேன். அங்கே ஒரு சிஎஸ்எஸ் சபை. அங்கே போய் ஐயா ஒரு வாய்ப்பு கொடுங்க. 77 என்னை பார்த்த விட ஒரு மேலே கீழே பார்த்தார் அந்த உபதேசியார். சரி, 3 நாள் டைம் தரேன், வெள்ளி சனி ஞாயிறு. ஆனால் திங்கக்கிழமை காலையில் ஊரை காலி பண்ணிடணும். சரி ஐயா. சூட்கேஸை எங்கே வைக்கணும்னார்? ஆலயத்துக்குள்ள வைங்கனார். எங்கே படுக்கணும்னு கேட்டேன். ஆலயத்து வெளியே முத்தத்தில் படுக்கணும்னார். நான் சொன்னேன், ஏன் சூட்கேஸுக்கு ராஜ மரியாதை, எனக்கு மரியாதை. அப்பதான் அவர் சொன்னார், உங்களை போல கடந்த வாரம் ஒரு பிரசங்கர் வந்தார், அவருக்கு இவ இடம் கொடுத்த உள்ள நல்லா தூங்கினார். திங்கக்கிழமை போயிட்டார். போகும்போது சொல்லிட்டு போல, ஸ்பீக்கர் செட், ஆம்பிளிஃபயர் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டார். அதுல இருந்து இப்ப நாங்கள் ஒரு சட்டம் போட்டிருக்கோம், யாரையும் உள்ள படுக்க. நான் சொன்னேன், கொடைக்கானல்ல ஒரு பஸ் தான் விழும், அதுக்காக எல்லா பஸ்ஸும் விழாது. ஒருத்தன் தப்பு பண்ணதுக்காக ஏன் மேல இப்படி போடுறீங்க? வெள்ளிச்சனி 3 நாள் அங்கே ஊழியர் செய்யும், ரொம்ப கஷ்டம். அப்போ பழைய காலத்து கும்பான்னு ஒன்று உண்டு, வெங்கலத்தில் இருக்கும். பழைய காலத்து ஆளுக்க தெரியும். நாங்கள்லாம் அதை நல்ல தொடச்சி கழுவுன்னு தலையில் வச்சிருப்போம், ஏன்னா தொப்பி போல. அதில் அங்கே சோறும் நீட் தண்ணியும் அப்படி போட்டு அப்படி மிதக்கு. ஒரு 3 பைசாவுக்கு ஒரு எலுமிச்சை ஊறுகாய் தந்தா அதை வச்சு சாப்பிட்டேன். கோயிலில் படுத்துட்டேன். 2வது நாள் படத்தை வெளியே நல்லா தூங்கிட்டு இருக்கேன்.
ஒரு ராஜபாளையத்து நாய், ஒரு பெரிய நாய் என்னை என் பக்கத்தில் வந்து என்னை கட்டி பிடிச்சு படுது. திடீர்னு பார்த்தா நாய், என்னையா நாயின்னு சொல்லி விரட்டி விட்டேன். எனக்கு எப்போதுமே ஒரு வாட்ச் போட்டிருப்பேன். இந்த வாட்சை வந்து குளிக்கும் போது கலத்துவேன், அப்படியே இப்படியே நீட்டி இருக்கும். மறுபடியும் விரட்டுவேன், மறுபடியும் வந்துடும், மறுபடியும் விரட்டுவேன், இப்படியே வந்துட்டு இருக்கும். கரெக்டாக தூக்கமே கட்டிட்டு 3வது நாள் கன்வென்ஷன் முடிக்க திங்கக்கிழமை சூட்கேஸை கொடுத்து நடக்க பொடியும் நடக்க ஒரு மனுஷன் ஓடி வந்தான். ஐயா, உங்க கூட ஒரு நாய் வருமே எங்கன்னு கேட்டான். நான் சொன்னேன், எனக்கே சாப்பாடு கிடையாது, நாய்க்கு எங்கேயா சாப்பாடு? இல்லையா, உங்க வாட்சை திருடுறதுக்காக ஒவ்வொரு நாளும் ராத்திரி வந்து கத்தியோடு வருவேன். வந்தா கத்தி எடுத்து அந்த வாட்சை வெட்டணும்னு வந்தா ஒரு நாய் வரும், ஓடிடுவேன். மறுபடியும் நாயை நீங்க விரட்டி விட, மறுபடியும் நான் கத்தி எடுப்பேன், ஓடிடும். அப்ப சொன்னாரு, நீங்க ஊழியத்தோடு நாயையும் வைத்திருக்க, நாய் மினிஸ்ட்ரி வைத்திருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. யார் ஏன் தெரியுமா? ஆண்டவர் அவ்வளவு உபத்திரத்திலும் யாரோடு இருக்கிறார்? நம்ம தங்கச்சி, அக்கா, அண்ணன், ஆண்டோடைய அன்புல சொல்ற, நீங்க எந்த உபத்திரப்படுறீங்க எனக்கு தெரியாது. ஒருவேளை சொல்ல முடியாத வியாதியா இருக்கலாம், சொல்ல முடியாத ஒரு பயமா இருக்கலாம், சொல்ல முடியாத ஒரு தீயலா இருக்கலாம், அல்லது நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காதபடி எதிர்மறையாய் நடக்கலாம். எங்க அப்பா அம்மா 2 பேரும் ஆசிரியர். நாங்க எங்க அப்பா அம்மாவுக்கு 4 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை. திடீர்னு ஒரு அறுவை சிகிச்சையில் எங்க அப்பா இறந்து போனாங்க. எங்க கப்பல் மாலுமி இல்லாத கப்பல் போல் மாறியது. எல்லா நண்பர்கள், உறவினர்கள் எங்களை கைவிட்டாங்க. எங்க அம்மா ஒரு செகண்டரி டீச்சர். அந்த ஒரு சம்பளத்தை வச்சு நாங்க சாப்பிட்டோம். எங்க அம்மா முழங்கால நிற்பாங்க. ஆனா அம்மா நாங்க எப்போ பார்த்தாலும் வெள்ளை சேலையை விரித்து, முந்தானை விரிச்சு அழுவாங்க. ஆண்டவரை 5 பிள்ளைகளை ஊழியத்துக்கு கொண்டு வரும். ஒரு நாள் எங்க அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னாங்க, 5 பேரும் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதியக்கூடாது, நீங்க ஊழியத்துக்கு போனதா. நான் அது எப்படிமா? 5 பேரும் எங்க அம்மா கம்பல் பண்ணல. நான் முதல் ஊழியக்காரனா வந்தேன், 2வது லுத்ரன் போதகர், 3வது இப்ப வாஷிங்டன்ல போதகராக இருக்கிறார், 4வது போதகர் படிச்சு எங்களோட அவர் கூட நான் ஊழியம் செய்கிறேன். என் தங்கச்சி மாப்பிள்ளை ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் அவங்க மட்டும் முழு நேரத்து வேலை, மற்ற எல்லாரும் முழு நேரம் ஊழியம். பாருங்க, ஆண்டவர் புழுதியில் கடந்த எங்களை, வஸ்திரம் வாங்க முடியாத நிலையில கடந்த எங்களை, ஒரு நேரம் ஆகாரம் கிடைக்குமா என்று வானத்தை பார்த்த எங்களை இன்னைக்கு அவ்வளவு ஒரு ஆசீர்வதித்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? எங்கள் உபத்திரத்திலே எங்களை கைவிடவில்லை. நாங்கள் எவ்வளவோ குறைவா இருந்தாலும் அவர் எங்களை தேற்றி கழுவி எங்களை சுத்திகரித்து பண்படுத்தி அவருடைய அடியாராய் மாற்றினார். அதனால 4வது நபர் யார் தெரியுமா? ஆண்டவர். இன்னைக்கு 3 பேரோடு உள்ள வந்தீங்க, இன்னைக்கு யாரோட போனோம்? 4வது நபரோடு போனோம். முதல் 4 பேர் யார் தெரியுமா? அது தானியேல் 3:25. 2வது இடங்கள், 2வது இன்னொரு 4 பேர். மார்க் நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரத்தை புரட்டுங்க. அதுல 3வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். இல்லையா? அப்போ முதல் 4 பேர் யார்? ஸ்டாண்ட் ஃபார் காட், தெய்வத்துக்காக உறுதியாய் நின்றவர்கள். ஆனா இவங்க யாரு தெரியுமா? இவங்க 4 பேரும் they brought a sick man to Jesus. ஆண்டவரிடத்திலே ஒரு வியாதிஸ்தரை சுமக்கிறார்கள். ஏன் சுமக்கிறாங்க? திமிர்வாதக்காரன், நடக்க முடியாது. இந்த 4 பேருக்கு பேர் உண்டா? இல்லவே உண்டு, மார்க்கு எழுதல. இந்த 4 பேர் உள்ள கொண்டு வராங்க. அங்க பெரிய கூட்டம். ஆண்டவர் இருந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியல. உடனே கூரைய பிளக்கிறாங்க, கயிற்றை வைத்து இறக்கினார்கள். பைபிள்ல சொல்லி இருக்கிறது 5வது வாக்கியத்திலே, இயேசு அந்த திமிர்வாதக்காரனுடைய விசுவாசத்தை கண்டு, எழுதல, அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு. யார் விசுவாசம்? அந்த தூக்கி வந்தவர் விசுவாசம்.
அவர்களை கண்டு அவனை சுகப்படுத்துகிறார். இந்த வியாதிக்கு காரணம் என்ன? ஆண்டவர் சொல்கிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உடனே வேதபாரர் சொல்கிறார்கள், பாவத்தை மன்னிப்பதற்கு இவருக்கு யாருக்கு அதிகாரம்? உடனே ஆண்டவர் சொல்கிறார், மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் உண்டு, வியாதியை சுகமாக்கவும் எது பெரியது? பாவத்தை மன்னிப்பது எளிதா, வியாதியை சுகமாக்குவது எளிதா? வியாதியை சுகமாக்க எளிது. எத்தனையோ டாக்டர் இருக்காங்க, போயிடலாம். ஆனா எந்த டாக்டராலும் பாவ வியாதியிலிருந்து சுகப்படுத்த முடியாது. பைபிளை போட்டிருக்கு, ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை, கட்டளையிடப்படவில்லை. அப்போ ஆண்டவரை அண்டையிலே இந்த 4 பேர் தூக்கி கொண்டு வருகிறார்கள். யார்? ஒரு திமிர்வாதக்காரன். ஆண்டவர் சார்பா ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க ஆண்டவர் அண்டே யாரையாவது கொண்டு வருகிறீர்களா? நீங்கள் யாரையாவது ஆண்டவரிடத்திலே ஆண்டவரிடத்திலே அழைத்து கொண்டு வருகிறீர்களா? சிலர் சபைக்குள்ளே வந்தாலே வருகிற கூட்டமும் போயிடும். ஆனா சிலர் சபைக்குள்ள வந்தா புது புது ஆத்துமாக்கள் வருவார்கள். நம்ம அநேகரை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர வேண்டும். நேற்று சகோதரர் சொன்னாங்க, நாளைக்கு வரும்போது ஒவ்வொருவரை கொட்டிக்கு அநேகரை நீங்க அழைத்து வந்தீர்கள். நாளைக்கு ஒரு நாள் தான், இன்னும் அநேகரை அழைத்து வாருங்கள். அப்போ நம்முடைய வேலை என்ன தெரியுமா? மக்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வர வேண்டும். ஆண்டவரிடத்தில் கொண்டு வர 2 பேரை நான் சொல்றேன். வேதத்தை எடுங்க, 2 பேரை நான் சொல்றேன். பைபிளை எடுங்க, அதுல வாசிக்கலாம். யோவான் 1:42. யோவான் 1:42 பாருங்கள். யோவான் 1:42. பின்பு அங்கே அவனை இயேசுவிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தார். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய். கேபா என்பதற்கு பேதுரு என்று. யாரு? அந்திரேயா பேதுருவை ஆண்டவரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தார். அந்திரேயாக்கு தெரிந்தது இயேசுதான் மேசியா, தாவீதின் குமாரன், இவர்தான் அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின் தெய்வம். அதை அறிஞ்ச உடனே அந்த அறிந்ததை அவன் மறைக்கல, உடனே சகோதரனை அழைத்து வருகிறான். கொஞ்சம் உங்க கடந்த காலத்தை திரும்பி பாருங்க. உங்களுக்கு 50 வயசு இருக்கலாம், 70 வயசா இருக்கலாம், 30 வயசு இருக்கலாம், 20 வயசா இருக்கலாம், 40 வயசா இருக்கலாம். இந்த வருடங்களில யாரையாவது நீங்கள் ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்திருக்கிறீர்கள். சோல் வின்னிங், ஆத்துமாக்களை நம்ம என்ன செய்யணும்? கொண்டு வரணும். ஆனா இன்னைக்கு இந்தியாவில் இன்னொரு விதமான சோல் வின்னிங் இருக்கு. என்ன தெரியுமா? அடுத்த சபையிலிருந்து ஆடுகளை திருடுகிற சோல் வின்னிங் இருக்கு. இருக்கா இல்லையா? நல்ல ஆத்துமாக்களை திருடிடுவாங்க. நான் சொல்றேன், ஆத்துமாக திருடாதே என்பது 10 கற்பனையில் ஒன்று. அது ஆத்துமாக்களை திருடினாலும் ஊழியத்தை திருடினாலும் திருடுதான். அதை நம்ம புரியணும். அப்ப அந்திரேயா யாரை கொண்டு வந்தான்? பேதுருவை கொண்டு வந்தான். இன்னொன்னு எடுங்க, அப்போஸ்தலர் 9:27. சவுல் மனம் திரும்புகிறான். வழியிலே ஆண்டவரை கண்டான், தரிசித்தான். ஆண்டவர் அவனோடு பேசினார், அவனுக்கு தன்னுடைய அழைப்பை கொடுத்தார். அனனியா வழியாக அவனுடைய எதிர்கால திட்டத்தை அவன் அறிந்து கொண்டான். கண்களிலிருந்து செதில் விழுகிறது, ஆவியிலே நிரப்பப்பட்டான், திருமுழுக்கு பெற்றான். உடனே ஆண்டவரை இரட்சகர் என்று அறிவிக்கிறார். இப்போ எருசலேம் திருச்சபைக்கு அங்க முதல் நூற்றாண்டு எருசலேம் திருச்சபை தான் டைசஸோட ஹெட்ஸ், அதாவது தலைமை இடம். அப்போ அங்க அப்போஸ்தலர் இருக்கிறார்கள், அவளிடத்திலே வருகிறார். அப்போஸ்தலர்களுக்கு பயம், இவன் உண்மையா மனம் திரும்பினானா, அல்லது இவன் ரிலீஜியஸ் டெரரிஸ்டா, அல்லது நம்மிடத்துல மனம் திரும்பி நடித்து நம்மை கொல்ல வந்தான என்று பயந்து அவனை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். எனக்கு ஒரு ஆதங்கம் என்ன தெரியுமா? இந்த அப்போஸ்தலர் ஜெபிச்சிருக்கலாம், ஆண்டவரே இவன் நல்லவனா கேட்டார். ஆண்டவர் சொல்லி அவன் கேட்கல, பயந்தாங்க.
அப்போது பர்னபான்னு ஒருத்தவாரம், அவனுடைய பெயர் என்ன? ஆறுதலின் மகன். அவன் சவுல் மனம் திரும்பின சவுலை அழைத்து வருகிறான். வந்து இவன் ஆண்டவரை தரிசித்ததையும் அவன் ஆண்டவருக்காக சாட்சி சொன்னதையும் சொன்ன பிற்பாடுதான் இந்த சவுலை திருச்சபை ஏற்றுக்கொள்கிறது. இவ சபைக்கும் அந்த சவுலுக்கு இடையிலே பாலம், பிரிட்ஜ் யாரு தெரியுமா? இந்த பர்னபா. அருமையானே, இந்த பர்னபா சவுலை சபையில கொண்டு வரலன்னா பின்னால ஒரு பெரிய அப்போஸ்தலன் கிடைத்திருக்கவே மாட்டான். நாம் பிறரை ஆண்டவர் அண்டை கொண்டு வர வேண்டும். நாம் பிறரை ஆண்டவரை கொண்டு வர வேண்டும். நீங்க எண்ணுகிற அற்பமான மனிதன் பின்னால ஒரு பெரிய அப்போஸ்தலனாய் மாறலாம். யாருக்கு தெரியும்? நீங்க குப்பை என்று எண்ணுகிற ஒரு சகோதரி பின்னாலே ஒரு ஜெப வரம் பெற்ற தேசத்தை அசைக்கிற பெண்ணாய் மாறலாம். யாருக்கு தெரியும்? அப்ப நம்ம வேலை என்ன தெரியுமா? மக்களை ஆண்டவரிடத்தில் என்ன செய்யணும்? 50 வருஷத்துக்கு முன்னால எங்களை போல பிரசங்கிமாரெல்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்க. என்ன தருவாங்க தெரியுமா? இயேசுவண்டை போங்கள்பாங்க. 50 வருஷம் முன்னாடி. இப்போ பிரசங்கிமாரெல்லாம் அதை விட்டு எடுத்து சொல்றாங்க, இயேசுவண்டை போகாதங்கள் எங்களிடத்தில் வாருங்கள். எவ்வளவு மாறிட்டு பாருங்க. ஆனா நம்ம வேலை, நம்மிடத்துல ஆளை சேர்க்கிறது நம்ம வேலை இல்லை. யார்கிட்ட சேர்க்கணும்? ஆண்டவரிடத்தில் கொடு. இதைத்தான் மார்க்ல அந்த 4 பேர் செய்தார். அவர்கள் 4 பேரும் ஒரு மனிதனை ஆண்டவரிடத்தில் தூக்கி கொண்டு வந்தார். அவனுக்கு விசுவாசம் இல்லை, அவன் வாழ்க்கையில பாவம் இருந்தது, அவனால செயல்பட முடியல. அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கல, யாருடைய விசுவாசத்தை பார்த்தார்? தூக்கி கொண்டு வந்தவருடைய விசுவாசத்தை கண்டு அவனை விடுவித்தார். அருமையானவர்களே, நம்ம விசுவாசத்தை கண்டு தேசத்திலே அற்புதத்தை செய்வான். நம்ம சபையில் அற்புதம் செய்வான். நான் வெள்ளிக்கிழமை வந்த உடனே உங்க சர்ச்சை பார்த்த உடனே ரொம்ப திகைச்சிட்டேன். ஏதோ ராஜஸ்தான்ல இருக்கிற அரண்மனை போல இருந்துச்சு இல்லையா? அரண்மனை போல இருந்துச்சு. எவ்வளவு ஆச்சரியமா கேட்டீங்க. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அது எரிகோ கோட்டை போலாலும் இடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான. உண்மையான ஆண்டவருக்குள்ள நன்றி செலுத்துறேன். இதை கட்டின நீங்க சபையை கட்டணும். அநேகர் கட்டடத்தை கட்டுறாங்க, சபையை கட்டல. அநேகர் வீடுகளை கட்டுறாங்க, வீட்டை கட்டல. அநேகர் குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு பணத்தை சேர்க்கிறாங்க, ஆனா குடும்பத்தின் பிள்ளைகளை அவங்க கட்டல. எங்க அம்மாலாம் எங்களுக்கு சொத்து வைக்கல, ஆனா நாங்க ஆண்டவரை அறியவும் அவருடைய பிள்ளையாய் வாழவும் உதவி செய்யலாம். அம்மா மாத்திரம் எங்களை ஆண்டவரிட கொண்டு வரலன்னா பயங்கர ரவுடிகளாக, முரடர்களாக, அநேகருக்கு கேடு உண்டாக்குறவர்களாக வாழ்ந்திருக்கும். ஆனா ஆண்டவர் எங்களை மாற்றி, ஒரு தாயினால எங்க வீட்டில் என்ன 4 முழுநுற ஊழியக்காரன். எங்க அம்மா பின்னால வேலை ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்து வந்தாங்க. ஏன் சொல்றேன் தெரியுமா? முதல் காரியம் என்ன? உபத்திரத்திலே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், அதுல ஸ்டாண்ட் பண்ணோம். 2வது என்ன? உபத்திரத்தில் ஸ்டாண்ட் பண்ணா மாத்திரம் போதாது, நாம் நம் இரட்சகரை அண்டையிலே யாராவது ஒருவரை கொண்டு வர வேண்டும். டிஎல் மூடின்னு அமெரிக்காவில் ஒரு பெரிய ஆளு. அவர் போதகர் கிடையாது, ஒரு லேமேன். ஆனா உலகத்தை அசைச்ச ஒரு மனுஷன். ஒரு செருப்பு கடையில் வேலை செஞ்சாரு. அவருக்கு ஒருத்தர் நற்செய்தியை சொன்னாரு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாரு. நான் சிக்காகோவுக்கு போயிருந்தேன். சிக்காகோவுக்கு அமெரிக்கா போகும்போது மூடியினுடைய அந்த பைபிள் அந்த மூடி சர்ச்சை பார்க்கணும் போனேன். பிரம்மாண்ட சர்ச். நான் கதவுல பெல் அடித்த உடனே ஒரு வெள்ளைக்கார அம்மா வந்தாங்க. என்ன வேணும்னாங்க. நான் இப்படி இந்தியாவில் வந்திருக்கிறேன், டிஎல் மூடியினுடைய இந்த சர்ச்சை பார்க்கணும். உள்ள கூட்டிட்டு போறாங்க. 4000 5000 பேர் உட்காருகிற ஒரு சர்ச். அந்த சர்ச்சில் எதையும் மாத்தல, சீட்டு பெஞ்சு மாத்தல. ஒன்னே ஒன்று மாத்திருக்காங்க, ஆடியோ சிஸ்டத்தை மாத்திருக்காங்க, லைட்டை மாத்திருக்காங்க. பிறகு அங்கிருந்து டிஎல் மூடியினுடைய பைபிள் காலேஜ், மூடி பைபிள் காலேஜ் உலகத்திலே சிறந்த பைபிள் காலேஜ் தான். அங்க பைபிள் காலேஜ் படிக்கிற ஒரு பெரிய பாக்கியம்.
அங்கே போனேன். அப்போ நான் கேட்டேன், இவர் என்ன செய்தார்? அவர் டெய்லி ஆத்துமாக்கள் ஆண்டவர் கொண்டு வருவார். சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்தார். ஒரு நாள் சண்டே ஸ்கூல்ல ஒரு பிள்ளை வரல, தேடி போனார். அவ ஒளிஞ்சுக்கிட்டான். 7-8 மாடியில் அவ ஒரு பெட்டுக்கு அடியில் அவ படுத்திருந்தான். டீல் மூடி மேலே போனார், வீட்டை தேடினார். பெட்டு கீழே பார்த்தா அந்த பிள்ளை, சின்ன பிள்ளை, அந்த பிள்ளையோட 2 காலையும் பிடித்து வெறுவெறுன்னு இழுத்தார். இழுத்து சுவிசேஷம் சொன்னார். அந்த பெண் பின்னால பெரிய ஊழியக்கார். நானும் நீங்களும் யாரையாவது ஒருவரை ஆண்டவர் என்றே கொண்டு வந்திருக்கோம். அந்த 4 பேரை தூக்கின சரித்திரத்திலே ஆண்டவர் கொடுக்கிற செய்தி என்ன? சகோதரனே, சகோதரியே, இந்த திருப்பணியை நீ மறந்து போனாய். அநேகரை ஆதாயப்படுத்துகிற பணியை மறந்து வேறு எதெல்லாமோ நீ செய்கிறாய். நம்முடைய வேலை என்ன தெரியுமா? மீன் பிடிக்கிற வேலை இல்லை, மனிதனை பிடிக்கிற வேலை, மனிதரை பிடிக்கிற வேலை. இந்த மனிதரை பிடிக்கிற வேலையை செய்யணும். நான் ஒரு நாள் பம்பாயில் ஒரு சபைக்கு பேச போனேன். சின்ன ஆலயம். முதல் நாள் கூட்டம், 2ஆவது கூட்டம், 3ஆவது நாள் கூட்டம். 3ஆவது நாளில் கொயர் பாடிட்டு இருக்கு. ஒரு மனுஷன் பம்பாயில் உள்ள மராத்திய ட்ரெஸ்ஸில் உள்ள வந்தார். வரும்போது ஒரு பெரிய பாட்டில் அதை தூக்கிட்டு வந்தார். அந்த ஆள் நுழைஞ்ச உடனே பாடகர் குழுவிலிருந்து பாட்டு வரல. போதகருடைய கையெல்லாம் காலெல்லாம் ஆடுது, தந்தி அடிக்கு. சிலர் ஆலயத்திற்கு மெதுவாக எந்திரிச்சு வீட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. எனக்கு கதை தெரியாது. போதகையை சொன்னாங்க, இப்போ சகோதரர் பிரசவம் பண்ண, நான் பிரசவம் பண்ணேன். வைராக்கியமா பிரசவம் பண்ணி கடைசி ஆல்டர் கால் கொடுத்தேன். நான் எங்க போனாலும் ஆல்டர் கால் கொடுப்பேன். யார் ஒப்பு கொடுக்க வருவது? யாரும் ஒப்பு கொடுக்கல. அந்த ஆள் வந்தான், ஓன்னு அழுதுட்டு ஒப்பு கொடுத்தான். கூட்டம் முடிஞ்சவொடனே எல்லாரும் வந்தாங்க. அவனை ஆச்சரியமா பார்த்தாங்க. என்னன்னு கேட்டேன். அவன் வேலை என்ன தெரியுமா? அந்த பாட்டில் நிறைய யூரின் நிரப்புவான். மீட்டிங் நடக்கும்போது சுவர்ல எரிவானான். அவன் வேலையை மற்றவர்களுக்காக பணம் வாங்கி ஆளை கொலை செய்கிற பணி. அவன் பெஞ்சாதி முழங்காலு நிற்கிற ஒரு பக்தியான பெண். ஒவ்வொரு கன்வென்ஷன் நடக்கும். ஆனா இந்த கன்வென்ஷன்ல அவன் யூரின் பாட்டில் எரியல. அவன் ஆண்டவர் பிடிச்சிக்கிட்ட வீட்டுக்கு கூட்டு போனான், சாப்பாடு கொடுத்தான். ஒவ்வொன்று அழுதான், நான் ஆண்டவருக்கா வாழ்றேன். அவன் வீட்டம்மாவுடைய கண்ணில் இருந்து தாரதாரையா கண்ணீர். அவன் கேட்டான், ஐயா நான் விழுந்து விடுவேனோ? நான் சொன்னேன், விழுந்து போக மாட்டேன். ஆண்டவர் சொல்கிறார், என் ஆடுகள் என் கையில் இருக்கிறது. இந்த ஆடுகளை என் கையிலிருந்து பிடுங்கிக் கொள்ளுகிறவன் யார்? உன்னை யாரும் பிடுங்க முடியாது. மறந்துட்டேன். ஒரு 8 அல்லது 10 வருஷம் கழிச்சு ஒரு கன்வென்ஷனுக்கு, ஒரு பேரின்ப பெருவிழாக்கு என்னை அழைச்சாங்க. நான் சிங்கப்பூரில் ஒரு மெத்தடிஸ்ட் கன்வென்ஷன் முடிச்சுட்டு ஃப்ளைட்டில் பாம்பேயில் வந்து இறங்குறேன். எனக்கு தகவல் வருது, பம்பாய் ஏர்போர்ட்டில் ஒரு மனிதன் நிற்பார், காரோடு நிற்பார், நீங்கள் வந்து விடுங்கள். அந்த கார் நம்பரை கொடுத்தா நான் போனேன். அந்த கார் நம்பரை பார்த்து ஏறினேன். ஒரு ஆள் வெள்ளை குருதா போட்டு வெள்ளை இது போட்டு நின்னார். ஐயா தோத்துறேன்னார். சூட்கேஸ் எடுத்தாரு, காரில் பின்னால் வச்சாரு, முன்னால் உட்கார சொன்னார். கார் போயிட்டு இருக்கு. அது கேட்ட, என்ன உங்களுக்கு தெரியுமான்னாரு. ஐயா தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் எனக்கு மறந்துருது, எனக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு. அதனால யார் யானை? ஐயா ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் ஒரு பாட்டிலோடு ஒருவன் வருவானே, யூரின். ஆமா, அவன் என்ன ஆனானு? அவன் நாதாயானான். நீ என்னப்பா செய்யறேன்னு கேட்டேன். பைபிள் காலேஜில் போய் பாஸ் ஆயிட்டேன். இந்த பேருமை பெருவிழாவே நான் தான் நடத்துறானா? எனக்கு நம்பவே முடியல. ஆண்டவர் யாரை தொடுறாரு, யாரை மாற்றுறாரு, யாருக்கோ. என் வாழ்க்கையில 2 காரியம் இன்னும் புரியல. எந்த நேரத்திலே பாவி பரிசுத்தவானாய் மாறுகிறான்னு தெரியாது. எந்த நேரத்தில் பரிசுத்தமான் பாவியா மாறான்னு அதுவும் தெரிய மாட்டேன். இது 2மே எனக்கு புரியாத ஒரு புது. நீங்க பரிசுத்தவான்னு எண்ணி இருப்பீங்க, அவர் விழுந்திருப்பார். ஆனா பாவியா இருக்கிறவன் பரிசுத்தமா இருக்கு. ஏன் சொல்ற தெரியுமா? நம்ம வேலை ஆண்டவருக்குள் அநேகரை என்ன செய்யணும் சொல்லுங்க. ஊழியம் போதவருடைய வேலை இல்லை, எங்க பிரசங்கியார் வேலை இல்லை, சபையில் இருக்கிற அத்தனை பேர் உள்ள வேலை.
2 குறிப்பு சொன்னேன். 4 பேர் யார்? தானியேல் 3ஆம் அதிகாரம் 25. ரெண்டாவது 4 பேர் என்ன தெரியுமா? மார்க் நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் என்னது? மணிக்க 2ஆம் அதிகாரம் 3. கடைசியா ஒன்றை சொல்கிறேன். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம். இதை கொஞ்சம் விவரிக்க போறேன். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம். இந்த 7ஆம் அதிகாரத்திலே எலிசா என்கிற ஒரு அருமையான தீர்க்கன் இருக்கிறார். 6ஆம் அதிகாரத்தில் தேசத்திலே பஞ்சம், தாய்மார்கள் தங்கள் பிள்ளையை கொன்று அவித்து சாப்பிடுகிறார்கள், அவ்வளவு பஞ்சம். இதை அறிந்த ராஜா தீர்க்கனிடத்தில் ஆளை அனுப்புறான். தீர்க்கன் சொல்றான், நாளைக்கு இதே நேரத்திலே 1 மரக்கால் கோதுமை மாவு 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும் என்றார். அந்த ராஜாவின் பிரதானி சொல்றான், வானத்தின் மதகை திறந்தாலும் இது என்ன செய்யாது, நடக்காது. உடனே தீர்க்கன் சொல்கிறான், இதை நீ கண்ணால் காண்பாய், இதை ருசிக்க மாட்டான். அந்த சீரியர்கள் அப்படி அந்த இஸ்ரேல் நாட்டை முற்றுகை போடுறாங்க. பஞ்சம் தேசத்தில் தலைவிரித்து ஆடுகிறது. இந்த பட்டணத்தின் வெளியே 4 குஷ்டரோகி இருக்காங்க. எடுங்க 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தை எடுங்க. 2 ராஜா 7ஆம் அதிகாரம் 3 பாருங்கள். குஷ்டரோகிகளான அந்த 4 பேர் வெளியே இருக்காங்க. ஏன் குஷ்டரோகிகள் வெளியே இருக்கணும்? இந்த குஷ்டரோகிகள் இப்படி இருக்கும் பொழுது என்ன நடந்தது? ஆண்டவர் ஒரு ஆடியோ எஃபெக்ட் பண்றார் பாருங்க. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் 6 பாருங்க. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் என்ன செய்தார்? உண்மையா இராணுவம் வரல, அவர் ஆடியோ எஃபெக்ட் பண்ணார் இல்லையா? இந்த சீரியர் காதல கேட்டுச்சு, இராணுவம் வருது. உடனே அவர்கள் யோசித்தார்கள், ஏத்தியர்கள் வந்து விட்டார்கள். அதே சமயத்தில் எகிப்தியர்கள் இஸ்ரவேலருக்கு சார்பாய் வந்துவிட்டார் என்று தலை தெறிக்க ஓடி விடுகிறார்கள் சீரியர்கள். இப்ப யாருமே இல்லை. இந்த 4 குஷ்டர் யோசிக்காங்க, நம்ம பட்டணத்து வெளியே இருந்தாலும் சாக தான் போறோம், அதை காட்டிலும் சீரிய ராணுவத்துக்கு போறோம். அவங்க உயிரோடு வைத்தால் சரி, கொண்டு போட்டால் சரின்னு போறாங்க. அங்க பார்த்தா ஒரு சீரியர் இல்லை, எல்லா இடத்தையும் அங்கே பொருட்கள் அப்படியே கிடக்கிறது. அங்கே பாருங்கள் 8 பாருங்கள். ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்தார்கள், குடித்தார்கள், வெள்ளி எடுத்தார்கள், பொன்னை எடுத்தார்கள், வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு போய் ஒழித்து போய் வேறொரு கூடாரத்துக்குள் போய் அப்படியே செய்தார்கள். இப்பதான் 4 குஷ்டரோகி சொல்றாங்க, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, நாம் மௌனமாய் இருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும், ஆகவே நாம் போய் ராஜாவுக்கு அறிவிப்போம் என்றார். உடனே ராஜாவுக்கு போய் சொல்றாங்க. ராஜா நம்பல. பிறகு அதை சோதித்து பார்க்க தன் வீரர்களை அனுப்பினார். அது உண்மை என்று அறிந்த போது கதவுகளை திறக்கிறான். அந்த எந்த பிரதானி சந்தேகப்பட்டானோ அவனை அதை நிர்வாகம் பண்ண வைக்கிறார். கூட்ட நெருக்கடியில அவன் மடிந்து போனான். கூட்ட நெருக்கடியிலே அவன் மடிந்து போனான். தீர்க்கன் சொன்ன காரியம் அப்படி நடந்தது. இதுல எத்தனை குஷ்டரோகிகள் சொல்லுங்க, எத்தனை? இந்த 4 பேருக்கும் குஷ்டரோகம் சுகமானதா? சொல்லுங்க, குஷ்டரோகம் சுகமானதா? இல்ல, அவங்க குஷ்டரோகம் சுகமாகவே இல்லை. ஆனாலும் தாங்கள் கண்ட அந்த விடுதலையின் செய்தியை மக்களுக்கு அறிவித்தார். முதல் 4 பேர்கிட்ட படிச்ச பாடம் என்ன? உபத்திரத்திலே நம்மோடு கூட இருக்கிறார், அதுல உறுதியா இருக்கணும். 2வது 4 பேர் என்ன? ஆண்டவரை அறியாதவர்களை ஆண்டவர் என்ன செய்யணும்? கொண்டு வரணும். 3வது 4 பேர் படித்த பாடம் என்ன தெரியுமா? ஆண்டவரின் நற்செய்தியை
நமக்கு விடுதலை கிடைக்கலையோ, நமக்கு ஆசீர்வாதம் வந்ததோ வரலையோ, நாம் உயர்த்தப்பட்டவோ அல்லது தாழ்த்தப்பட எப்படியா இருந்தாலும் நற்செய்தியை அறிவிக்கும். நற்செய்தியை அறிவிக்கும். நற்செய்தியை அறிவிப்பது நம்மே விழுந்த கடமை. நம்மே விழுந்த கடமை. நற்செய்தி அறிவித்தால் உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, மிகுந்த நாட்களுக்கு பிற்பாடு அதன் பலன் என்ன செய்யும்? நீங்க சொல்றீங்க சத்தியவசன ஊழியன். இந்த சத்தியவசன நிகழ்ச்சியை கேட்டு எத்தனையோ பேர் என் வாழ்க்கையில் என்னை சந்திக்க போய் சொல்லியிருக்காங்க, ஐயா நான் தற்கொலைக்கு போனேன், நீங்க எலியாவின் சோர்வை குறித்து பேசுனீங்க, அந்த வசனை மாற்றியதை நான் உயிரோடு இருக்கிறேன். ஐயா நீங்க யாருன்னு கேட்டா எனக்கு 2 கால் கிடையாது, 2 கை கிடையாது, நான் வாழ்றேன். நம்ம வேலை நற்செய்தியை சொல்லு. மக்களிடத்தில் அது என்ன கிரியை செய்கிறது நமக்கு தெரியாது. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அங்குள்ள சில ஸ்தாபனம் பெரிய கண்ணாடி பாட்டில் வாங்குவாங்க. அதுல உள்ள வசனத்தை அப்படியே நுழைச்சி கார்க்க வச்சு மூடி கடல்ல போடுவாங்க. இது ஒரு ஊழியம். இந்த கப்பல் உடைஞ்சி எங்கெங்கெல்லாமோ போய் மக்கள் தீவில் கிடக்கும் போது இந்த பாட்டிலை எடுத்து உள்ள இருக்கிற தாளை பார்த்து திடப்படுத்தப்பட்டவர்கள் அநேகர். பாருங்க வசனம் எவ்வளவு வேலை செய்யும். அப்போ நற்செய்தியை இந்த 4 பேர் விடுதலை கிடைக்காவிட்டாலும் அறிவித்தார். விடுதலை கிடைக்காவிட்டாலும் என்ன செய்தார்? நம்ம சொல்ற ஒரு பாணி என்ன தெரியுமா? எனக்கு அற்புதம் செய்யட்டும், நான் ஊழித்து வரேன், என்னை ஆண்டவர் உயர்த்தட்டும், நான் நற்செய்தி சொல்வேன், எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை தரட்டும், நான் ஊழியம் செய்வேன். நான் சொல்றேன், ஒண்ணுமே செய்யாட்டாலும் நீ நற்செய்தியை சொல்லிப்பார், அது உனக்கு சோத்தி தரும். நான் இன்னைக்கு 50 வருஷம் ஊழியம் செய்கிறேன். நான் ஊழியத்தை தொடங்கும் போது யாரால வியாதி, அல்லையா, எப்படி சுகமாக்குறா தெரியுமா? ஒன்றும் கிடையாது. என் ஆண்டோடைய வார்த்தையை டெய்லி போய் யாருக்காவது போய் சூரியன் சொல்றேன். சொல்ல 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 காண்டாமிருகத்தின் பலனும் வருகிறது, தெய்வீக சோகம். அல்லையா, நீங்க நற்செய்தியை சொல்லி பாருங்க, உங்களுக்கு சோகம் கிடைக்கும். நற்செய்தியை சொல்லி பாருங்க, உங்களுக்கு பலம் கிடைக்கும். நற்செய்தியை சொல்லி பாருங்க, மகிழ்ச்சி கிடைக்கும். நற்செய்தியை சொல்லி பாருங்க, அது அநேருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆகவே ஆவியானவர் தந்த 3 குறிப்பு. முதல் குறிப்பு என்ன? அந்த 4 பேரிலே ஆண்டவர் நம்முடைய உபத்திரத்திலே ஆசீர்வாதம். 2வது 4 பேர் என்ன தெரியுமா? ஆண்டவர் அண்டையிலே பிறரை கொண்டு வந்தார். 3வது 4 பேர் குஷ்டம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு விடுதலையே கிடைக்காட்டாலும் நற்செய்தி அறிவித்தார்கள். அறிவித்ததுனாலே அந்த பட்டணத்தின் பஞ்சம் மாறியது, மகிழ்ச்சி தாண்டவம். இன்னைக்கு 3 தீர்மானம் பண்ண. நான் உறுதியாயிருப்பேன், அநேகரை ஆண்டவருக்குள் கொண்டு வருவேன், 3வது ஆண்டவருக்கு நற்செய்தி அறிவிப்பேன். எழுந்திருப்போம், பிரார்த்தனை செய்வோம்.